மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆகஸ்ட் 2025 சட்டசபையில் பட்ஜெட் துறையில் மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் துறையில் மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்க டேக்ஸ் குழப்பம் இல்லாமல் எப்படி இன்கம் டேக்ஸ் பே பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவு 2 விதமான இன்கம் டேக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று ஓல்டு, இன்னொன்று நியூ. பழைய வரி திட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்க அறிவிக்கல. புதிய வரி திட்டத்தில் தான் மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுதான் பழைய வருமான வரிமுறையுள்ள டேபிள். ஆண்டு வருமானம், வரி விகிதம். 2.5 லட்சம் ரூபாய் வர வருமானம் இருந்துச்சுன்னா வரி செலுத்த தேவையில்லை. 2.5 முதல் 5 லட்சம் வரை இருந்தால் 5% வரி செலுத்தணும். 5 முதல் 10 லட்சம் வரை இருந்தால் 20% வரி செலுத்தணும். 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 30% வரி செலுத்தணும். வருமான வரிமுறையை ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் புதிய வருமான வரிமுறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் தான் மாற்றம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆண்டு வருமானம், வரி விகிதம். 4 லட்சம் ரூபாய் வரை இருந்துச்சுன்னா 0%. 5 முதல் 8 லட்சம் வரை இருந்துச்சுன்னா 5%. 8 முதல் 12 லட்சம் வரை இருந்துச்சுன்னா 10%. 12 முதல் 14 லட்சம் வரை இருந்தால் 15%. 16 முதல் 20 லட்சம் வரை இருந்தால் 20%. 20 முதல் 24 லட்சம் வரை இருந்தால் 25%. 24 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 30%. உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்கள் 60,000 வரி செலுத்தணும். ஆனால் அந்த வரியை நீங்கள் செலுத்த அவசியம் இல்லை. ஏனென்றால் வருமான வரி 87A சட்ட பிரிவின் கீழ் வரி தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக 60,000 வரை தள்ளுபடி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்தக்கூடிய அனைவருக்குமே 75,000 வரையான தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனால உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் நீங்கள் வரி செலுத்த தேவையில்லை. மேலும் 12,75,000 ரூபாய் வரை இருந்தால் நீங்களும் வரி செலுத்த தேவையில்லை. அதுக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் வரி செலுத்தணும். ஸோ யார் யார் எவ்வளோ செலுத்தணுன்ற டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 13 லட்சம் ரூபாயில இருந்து 30 லட்சம் ரூபாய் வரை எவ்வளவு வருமான வரி செலுத்தணுன்றத நாங்கள் கால்குலேட் பண்ணி இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் எவ்வளவு வரி செலுத்தணுன்ற டீட்டெயில்ஸை இதில் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்களோட ஆண்டு வருமானம் 13 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். 12 லட்சத்துக்கு 60,000 பே பண்ணணும். 75,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணுற அனைவருக்குமே நிலையான தள்ளுபடி அமௌண்ட்டு. மீதம் இருக்கிற 25,000 ரூபாய்க்கு 15% டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணால் 3,750 ரூபா வரும். இப்போ டோட்டலாக 60,000 ரூபா தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் இன்ட்டு டேக்ஸ் பர்சன்டேஜ். மேலும் இது போல் நியூ இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.